நீங்க இப்ப இரவு நேரத்துல வானத்தை பாக்குறீங்க. வானத்துல தெரியுற எல்லா நட்சத்திரமும் நம்மளுடைய மில்கி வே கேலக்சில மட்டும்தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளா எப்பயுமே பெர்மனண்டா இருக்கும்ன்றது கண்டிப்பா யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளை நோக்கி ஒரு செகண்டுக்கு 110 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு மிகப்பெரிய கேலக்சி மோத வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்? அது ஆண்ட்ரோமேடா அப்படின்ற பிரம்மாண்டமான கேலக்சி. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்துல இருந்து நம்மளை நோக்கி ரொம்ப வேகமா வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியோடைய கதை மட்டும் கிடையாது, நம்ம மில்கி வே கேலக்சியோடைய நாளைய பயோகிராஃபி. ஸோ நம்மளை நோக்கி ரொம்ப வேகமா வரக்கூடிய கேலக்சியை ரொம்ப அனலைஸ் பண்ண போறோம். நான் உங்க எல்பிகே, இது Zenith of Science. ஆண்ட்ரோமேடா இது ஒரு பழைய கதை மாதிரி, ஆனா இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1920 வரைக்குமே இதை ஒரு வேற மாதிரியான ஒரு நெபுலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து எட்வின் ஹபிள் அதை காட்சி பதிவாக்கினாரு. அதாவது போட்டோகிராஃபிக் பிளேட்ல அதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ஒரு கேலக்ஸி அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளே நமக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம கேலக்சிக்கு வெளியே இன்னொரு கேலக்ஸி இருக்கு அப்படிங்கிற பல உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த யூனிவர்ஸ் முழுக்க கேலக்சினால நிறைஞ்சிருக்கு. ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்மளுடைய பூமியிலிருந்து 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. அதாவது அந்த வெளிச்சம் நம்மள்கிட்ட சேர்றதுக்கு 2.5 மில்லியன் வருஷங்கள் ஆகும். மேபி இன்னைக்கு நைட்டு நீங்க ஏதோ ஒரு ஸ்கை வாட்சர், அதாவது ஒரு ஆப் மூலியமா அதை நீங்க டிடெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டெலஸ்கோப் இருந்து அதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற வெளிச்சம் 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வெளிச்சம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அது ரொம்ப ரொம்ப பழமையான ஒளியா இருக்கும். ஆண்ட்ரோமேடா ஒரு ஸ்பைரல் கேலக்சி. அதுல ஒரு மையப்பகுதி மிகப்பெரிய பிளக்ஜ் இருக்கு. இது பார் ஸ்டேபிளா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. இதோடைய டிஸ்க், டஸ்ட் லைன்ஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளா இருக்கு. அதுல குளோபுலர் கிளஸ்டர் கிட்டத்தட்ட 450 இருந்து 500 வரைக்கும் இருக்கலாம். இதோடைய டயாமீட்டர் 2,200,000 ஒளியாண்டுகள். அதாவது நம்மளுடைய மில்கி வே கேலக்சியோட ரொம்ப ரொம்ப பெருசு. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய அளவு ட்ரில்லியன் கணக்குல இருக்கலாம். ஏன்னா இது ஒட்டுமொத்த கெமிக்கலுடைய ஹிஸ்டரிய பேசுது. இந்த கேலக்சியுடைய மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது இந்த கேலக்சி ரொம்ப டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் புது புது நட்சத்திரங்கள் அங்க ரொம்ப அதிகமா பிறந்துகிட்டே இருக்கு. அதனால இதோடைய வளையம், அது பார், டென்சிட்டி வேவ்ஸ், இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறனால கேஸ் கம்ப்ரஷன் மூலியமா இது ஒரு மாதிரியான ஒரு ஸ்விங் மாதிரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துது. கேஸ் பிசிக்ஸ்ல நேச்சுரல் ஹைட்ரோஜன் ஃபிலமெண்ட்ஸ், CO மேப்ஸ்ல அதோடைய மாலிகுலர் க்ளவுட்ஸ், தென் அது வேற மாதிரியான ஒரு பொருளாக நமக்கு காட்டுது. ஜிஎன்சி இன்ஸ்டபிலிட்டியை கடக்கும் போது அப்போ திடீர்னு பல நட்சத்திரங்கள் உருவாகிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோஜன் நெபுலாஸ் ரொம்ப அதிகமாக அயனைஸ்ட் ஆகிறதுனால ரொம்ப வெளிச்சத்தை வெளிப்படுத்துது. நட்சத்திரங்களுடைய மையத்தில் தூரம் போக போக வேகம் குறையுது. இதை நம்ம கிளாசிக்கல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஆனால் ரொட்டேஷன் கர்வ் ஏன் ஃப்ளாட்டா இருக்கு? இதோடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்ப வேகமா மெயின்டைன் ஆகுது. ஆனா நம்ம கண்ணுக்கு படாத மாஸ் இதுல ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது நம்ம டார்க் மேட்டர் ஹாலோன்னு சொல்லுவோம். ஆண்ட்ரோமேடாவுடைய ஹாலோ மாஸ் எஸ்டிமேஷன் நம்ம சூரியனோட பல மில்லியன் மடங்கு அதிகமா இருக்கலாம். இதுதான் கேலக்சியை ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய செயின். இதை நம்ம அவுட்டர் ஸ்ட்ராச் சென்ட்ரிஃபியூக் மாதிரி தூக்கி எறிஞ்சு அது வேற மாதிரியான ஒரு அமைப்பா வெளிப்படுத்திருக்கலாம். மையத்துல சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல், இது நம்ம M31 சொல்லுவோம். இதோடைய மாஸ் கிட்டத்தட்ட பல மில்லியன் சூரியனுக்கு நிகரான மாஸ் இருக்கும். இது சாஜுரேடியஸ் ஏ ஸ்டார் அப்படின்ற மில்கி வே கேலக்சிக்கு மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலோட பல மடங்கு பெருசு. ஆனா இப்போது ரொம்ப சைலண்டா இருக்கு. ஆக்குரேஷன் ரேட் கம்மியா இருக்கு. கேஸ் கிரெயின் சப்ளை குறைஞ்சதுன்னா லோ லூமினிசிட்டி AGN மாதிரியான ஒரு அமைதியான ஒரு பொருளா இருக்கும். நியூக்ளியஸ்ல P1 P2 பீக்ஸ் மாதிரி டபுள் ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸ்டெல்லர் டிஸ்ட்ரிபியூஷன், ஜியோமெட்ரி இல்யூஷன்ஸ், எக்ஸென்ட்ரிக் டிஸ்க் டைனமிக்ஸ், அந்த சின்ன அசிமெட்ரிக்ஸ் கூட கிராவிடேஷனல் டான்ஸை ரொம்ப அழகா வெளிக்காட்டும். அந்த மிகப்பெரிய ஸ்டெல்லர் ஸ்ட்ரீம் ஒரு ஃபெயிண்ட் ஸ்லிக் ரிப்பன் மாதிரி ரொம்ப தூரத்துல வளைஞ்சிருக்கும். ஆனா அது காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டுவார்ஃப் கேலக்சியோடைய ஆண்ட்ரோமேடாவோட மோதினதுக்கான அர்த்தமா இருக்கு. ஆண்ட்ரோமேடாவுக்கு பக்கத்துல சின்ன சின்ன ஸ்டெல்லர் கேலக்சிஸ் இருக்கு. இது M32, M110 அப்படின்னு சில குட்டி குட்டி கேலக்சியோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. டைடல் ஃபோர்ஸ் ஒரு காஸ்மிக் ஹிஸ்டரி புக் மாதிரி நம்ம எப்ப எங்க மோதணும் அப்படின்றதுக்கான சரியான ஆதாரம் அதில் எழுதியிருக்கும். இப்ப ஆண்ட்ரோமேடா நம்மளை நோக்கி நெருங்கிட்டு இருக்கு. இதோடைய ரேடியல் காம்போனன்ட் செகண்டுக்கு 110 கிலோமீட்டர். இதோடைய ப்ராப்பர் மோஷன் கம்பேர் பண்ணா லாங் டைம்ல சிமுலேஷன்
நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளில் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பாஸ் அப்படின்றது நடக்கும். ரிப்பீட்டடாக பாஸ் ஆகும், அதை தொடர்ந்து மெர்ஜ் ஆகும். நீங்கள் இதை பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். அப்போது சோலார் சிஸ்டம் உடைய ஸ்கேலில் ஸ்டாருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். டைரெக்டாக ஸ்டார் கொல்யூஷன் ஆகிறது ப்ராபப்ளி கம்மி தான். ஆனால் டைடல் ஃபோர்ஸஸ் கேஸ் கம்ப்ரஸ் பண்ணி இங்கே ஸ்டார் பஸ்ட் அதோடைய பிளாக் ஹோலுடைய அதிகமான கிராவிட்டியை உள்ளுக்குள்ளே விடும். ஃபைனலாக கேலக்ஸி ஒரு மிகப்பெரிய எலிப்டிக்கல் கேலக்ஸியாக இருக்கும். இதை நம்ம மில்கோமேடான்னு சொல்லுவோம். அதனால நம்மளுடைய வானத்தில் ஸ்பைரல் ஆர்ம்ஸ் இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு மிகப்பெரிய ஹேலோ மட்டும் இருக்கும். இந்த கேலக்சியோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளக்ல பழைய நட்சத்திரங்களுடைய மெட்டல் ரீச் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இதில் எட்ஜில் மெட்டல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது அந்த கேலக்சியோடைய கெமிக்கல் எவல்யூஷனாக நமக்கு எடுத்துக்காட்டுது. இந்த கேலக்சியை நம்ம நேரில் வெறும் கண்ணில் பார்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப டார்க் சையாக இருந்து வெறும் கண்ணில் கொஞ்சம் மங்கலான ஒரு பொருளாக பார்க்கலாம். பைனகுலர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக பார்க்கலாம். ஒரு சின்ன டெலஸ்கோப் M32 M110 கண்ணில் படுற அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்த கேலக்சியை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பல பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கேலக்சியை நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வானம் எப்பயுமே இருக்காது. அது நம்ம வானம் ஒரு நாள் மொத்தமாக மாறலாம். இந்த ஸ்பைரல் ஆர்ம்ஸ் அதில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் ஒதுங்கி போகலாம். சில நட்சத்திரங்கள் வெடிச்சு போகலாம். அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன், அந்த நெபுலா நம்மளை சுற்றி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டை கொடுக்கலாம். நம்மளுடைய பூமி ஒருவேளை அழிஞ்சு கூட போகலாம். ஆனால் நம்ம அதை நினச்சி யோசிக்கவே வேணாம். ஏன்னா இது நாளைக்கோ அடுத்த வருஷமோ அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சோ நடக்க போகிறதில்ல. இது நடக்கிறதுக்கு பல கோடி வருடங்கள் கூட எடுத்துக்கலாம். அப்போ நம்ம மனித இனமே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். தென் இது ஒரு நார்மலான ஒரு யூனிவர்சல் ரூல்ஸும் கூட. ஒரு கேலக்ஸி பக்கத்தில் வந்துச்சுன்னா ரெண்டு மோதியே ஆகணும். அது கண்டிப்பாக ஒரு கேலக்ஸியாக மாறியே ஆகணும். ஸோ இது எல்லாமே ஒரு நேச்சுரல் ஈவெண்ட். உங்களுக்கு இந்த கேலக்ஸியை பற்றின கருத்தை தாச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குன்னு நம்ம சேர்ந்தே பண்ணிக்கலாம். பாய்.